நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. இல்லாமல்ல இறைவனுடைய அனுகிரகத்தினால இந்த ராசிகளுக்கு எந்தெந்த திசையில எப்படி நம்ம ஒவ்வொரு ராசியா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதுல இந்த மீனராசி நேயர்களுக்கு எந்த பக்கமாக தலைவாசல் இருக்கணும், பூமி நிலங்கள் எந்த பக்கமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடக்கு முகமாக இருந்தால் வெற்றியை தரும் அப்படின்னு பஞ்சாங்க சாஸ்திர ரீதியா சொல்லப்படுகிறது. இந்த மீனராசிக்குரிய நட்சத்திரங்கள் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்தரட்டாதி ரேவதி. அப்படிப்பட்ட இந்த ராசிகளுக்கு நட்சத்திரங்கள் வடக்கு பார்க்க வீடு இருந்தால், வாசக்கால் இருந்தால், வாசப்படி இருந்தாலோ, நிலபலன்கள் இருந்தாலோ அமோக வெற்றியை காண்பார்கள். சார் எனக்கு எல்லாம் இருக்கு, ஆனா இந்த திசை மட்டும் எங்க வீட்டுல இல்லை, அதுக்கு நான் என்ன பண்றது? சரி சாமி, நான் எல்லாம் இருக்கு, அதே வடக்க பார்க்கதான் என் வீடு இருக்கு, ஆனா விருத்தியா இல்லை, ஏதோ எனக்கு தடங்கள் பண்ணிட்டே இருக்கு, நான் என்ன பண்றது அப்படின்னா, இந்த 9 கிரகங்கள் நமக்கு எந்த நிலைமையில ஆணுகூலமா இருக்கான்னு பார்க்கணும். பார்த்தேன்னா சூரியன் நட்பாக இருக்கிறார், இரண்டாவதாக சந்திரன் சமநிலையாக இருக்கிறார், செவ்வாய் நட்புக்காரனாக குருவுடன் இருக்கிறார், புதன் இங்கே நீச்சம் பெற்றார், குரு பகவான் ஆட்சியாக உள்ளார், இங்கே சுக்கிரன் உச்சம். இந்த மீனராசி நேயர்களுக்கு 2 விஷயம், குரு ஆட்சி, சுக்கிரன் உச்சம், இதுக்கு மேல எதுவுமே வேண்டாம். அடுத்ததாக சனி பகவான் சமமாக இருக்கிறார், ராகு கேது நட்பு. இந்த மீனராசிக்கு பார்த்தேன்னா புத்தன் மட்டும்தான் நிச்சயமா போனோம். இந்த மீனராசி நேயர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சாதுஜி, சாது மண்டலம், என்ன எல்லாமே இங்க நட்பாக இருக்கிறது. உச்சம் பெற்றிருக்கான் சுக்கிரன், அவங்க மெதுவாதான் சாதிப்பாங்க, வேகமாலாம் சாதிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இந்த மீனராசி நேயர்களுக்கு அதிபதியா இருக்கக்கூடியவன் குரு பகவான் ஒண்ணு. இரண்டாவதாக இவங்க வீடெல்லாம் அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, எல்லாம் கோவில் பக்கமா இருக்கும். அவங்களுக்கு ஏதோ ஒரு மணி சத்தமோ இல்ல மந்திர சத்தமோ இல்ல அந்த வாசனையோ இல்ல அந்த மாட வீதியோ அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இரண்டாவதாக இவங்களுக்கெல்லாம், சார் எனக்கு வடக்கு பக்கமா இல்ல, ஆனா எனக்கு வீடு அமையறதுக்கு எந்த பாக்கியம் அப்படின்னா, இவங்களுக்கெல்லாம் யார் தெரியுமா? மகான்கள், சித்தர்கள், யோகிகளை வழிபட வேண்டும். இந்த மீனராசி நேயர்கள்லாம் கோவில் வாசல்ல வீடு பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன், அமோகமா இருப்பாங்க. சுவாமியே கொண்டு உட்கார வச்சிருவார். அவங்களுக்கெல்லாம் தேடிட்டே இருந்தான்னா, சுவாமிகிட்ட எவ்வளோ கேட்கிறானோ சுவாமி அழகா கோவில் வாசல்ல கொண்டு உட்கார வைப்பார். அந்த ஒரு பாட்டு சத்தமான அவன் காதுல கேட்கும், ஒரு மணி சத்தமான அவன் காதுல கேட்கும். 4 தெரு தள்ளி தான் இருப்பான், ஆனா கோவில் மணி அவன் வீட்டுல கேட்கும். சில பேர் பாத்தீங்களா, மாடி இருக்கும், கோபுர தரிசனம் கிடைக்கும். மாடியில ஏறி பார்த்தான்னா அம்பாள் கோபுரம், சுவாமி கோபுரம், விமான தரிசனம். இதெல்லாம் இந்த மீன ராசிக்கு இதெல்லாம் பெரிய பவர். எல்லா ராசியும் விட இந்த ராசிக்கு இருக்காங்களே எப்படின்னா, இவங்களுக்கு அதிகமா எதுவும் கேட்க மாட்டாங்க, யார்ட்டையும் வாயை திறந்து கேட்க மாட்டாங்க. பக்ததை வச்சு வாழக்கூடிய சக்தி உடையவர்கள். ஏன்னா இந்த குரு முகாந்தம் இவங்களுக்கு. நான் இப்ப இந்த திசை இல்லை, நான் என்ன சார் பண்றது? உங்களுக்கு எந்த ஆச்சாரியர்களை பிடிக்குமோ இவங்க தான், அவங்க தான் கிடையாது. எனக்கு ஒருத்தரை பிடிக்கும், உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கும். எனக்கு சங்கராச்சாரியார் பிடிக்கும், உங்களுக்கு ராமானுஜரை பிடிக்கும், ராகவேந்திர பிடிக்கும், சாய்பாபா பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் மத குருன்னு ஒண்ணு இருக்கு. அந்த குருவோடைய போட்டோவை மாட்டுங்கள். உங்களுக்கு என்ன குருநாதரை பிடிக்குமோ, ராகவேந்திர ஒருத்தருக்கு பிடிக்கும், சாய்பாபா பிடிக்கும், சன்னியாசிகள், தீர்க்க தரிசிகள், சித்தர்கள் போட்டோ, 18 சித்தர்கள் போட்டோ வாங்கி மாட்டுங்க. வீட்டு வாசல்ல, ஹால்லையும் மாட்டுங்க. அமோகமா இருப்பீங்க சார். ரெண்டாவது, இந்த மீனராசிக்கு வீட்டுக்குள்ள போறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு வைப்ரிகேஷன் கிடைக்கும் எப்போதுமே. அவங்க வீட்டுல பக்தி மார்க்கம் இல்லாமல் இருக்க மாட்டார்கள். ஏன் அப்படின்னா, இந்த குரு முகாந்தம்.
அவங்களுக்கு அதிபதியா இருக்கக்கூடியவர் குரு பகவான். ரெண்டாவதா இங்க எந்த தெய்வங்களும் கிடையாது அவங்களுக்கு. அவங்களுக்கு ஐயனாரோ முருகனோ இல்ல பராசக்தி ஒன்றும் கிடையாது. ஆனால் மனுஷனாக வாழ்ந்தவர்கள்ல தீர்க்கதரிசியாக சந்நியாசமாக இருந்தவர்கள், அதாவது ஆன்மீக நிலையை தாண்டி உச்சத்துக்கு போனவங்க, இதோட ஜீவ சமாதி. இந்த மீனராசினியர்கள்லாம் ஜீவ சமாதி, ஜீவன உயிரோடு இருக்கும் பொழுதே சந்நியாசம் ஆனவர்களை தரிசித்தால் அமோகமா இருப்பீங்க சார். நீங்க வீடு தேட வேணாம் சார், அவங்களே கூட்டு கொடுப்பாங்க, எழுதியே கொடுத்துட்டு போயிடுவான், நீ வச்சுக்கன்னு. ஆனால் குருவோட அனுகிரகம் நமக்கு தேவை. அதனால இந்த மீனராசி நேர்கள் எல்லாம் என்ன, இந்த குருவை வழிபட வேண்டும். இதனால என்னென்ன அப்படின்னா, ராகவேந்திர, சாய்பாபா, சங்கராச்சாரியார்கள், சிங்கேரி மட சங்கராச்சாரியார்கள், அதை தவிர ராமானுஜர், தேசிகர், இப்படி நிறைய ஜெயின் மதத்துக்குரிய குருநாதர்கள், அந்தந்த சமயத்திற்குரிய குருநாதர்களை வைத்து நீங்க வழிபடுங்கள். எல்லாமே மங்களம் எப்படி கிடைக்கும் தெரியுமா? மங்களம் கோஷலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனுராஜா சார்வபூமாய மங்களம். தனியா பிரிச்சே சொல்ல வேண்டாம். கல்யாணம், கார்த்தி, வீடு, வாசல் அப்படின்னு இது ஒன்னே போதும். குரு பார்த்துட்டனாலே தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். என்ன, சன்னியாசிகள் வீட்டுக்கு வரணும். அப்படி வந்து சாப்பிட்டாங்கன்னா, அந்த காலத்துலலாம் ரோட்ல வந்து பிச்சைக்காரங்கள்லாம் சன்னியாசியா திருவோடு எடுத்துன்னு வந்து வாங்குவாங்க. அவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பிக்ஷை போடுன்னு சொல்லுமா, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய தான் சொல்லி வாங்கின்னு போவாங்க. இந்த காலத்துல அதெல்லாம் பார்க்கறது ரொம்ப கடினமா இருக்கிறது. ஏன்னா களி பெருத்து போயிடுது, களியுடைய வேலைகள் அதிகமாகிட்டது. அதனாலதான் எல்லாம் மாறி போயிடுது. ஆனால் இந்த குரு முகாந்தம் நமக்கு வேணும். இந்த மீனராசி நேயர்கள் அன்ன வைபவங்களை பண்ணுங்கள், தர்ம காரியங்கள் குரு முகாந்தம் நிறைய தர்மம் பண்ணுங்க, சாப்பாடு போடுங்க எல்லாருக்கும். அப்படி போட்டீங்கன்னா வீடு வாசல் கூட நம்ம சந்தோஷமாக இருப்போம். ஆன்மீக அன்பர்கள் எல்லோரும் இந்த மீனராசி நேயர்கள் குரு முகாந்தம் ஆச்சாரியர்களை வழிபட்டு, உங்களுக்கு வடக்கு வாசலா இருந்தாலும் சரி, வடக்கு வாசல் இல்லாட்டினாலும் சரி, குருவோட அனுகிரகம் இருந்தாலே நீங்க பல வீடுகளுக்கு சொந்த அதிபதியாக மாறுவீர்கள். இல்லைன்னா உங்களை நம்பி எல்லோருமே இருப்பார்கள். அப்படி ஒரு உங்களுக்கு முகராசியையும் குரு அனுகிரகம் கொடுப்பார். ஆன்மீக அன்பர்கள் எல்லோரும், மீனராசி எல்லோரும் இந்த குரு பகவானை வழிபட்டு நல்வாழ்வு ஆளுமாறு கேட்டுக்கோம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. நம பார்வதி பதயே ஹர மகாதேவா. சத்குரு மகராஜ் கி ஜெய்.